இன்றைக்கி சிக்கன் பிரியாணி செய்கிறத பார்க்கலாம். அதற்கு தேவையான பொருட்கள்: பட்டை வகைகள், 1 கிலோ சிக்கன் நல்லா அலசி எடுத்துகிட்டு வந்துடுங்க. வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், தயிர், நெய், இஞ்சி, கரம் மசாலா, சிக்கன் மசாலா, பிரியாணி பொடி, முந்திரி பருப்பு, புதினா, மல்லித்தலை, அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்த இஞ்சி பேஸ்ட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட். 1/2 கிலோ ரைஸ் எடுத்துருக்கோம். 1/2 கிலோ ரைஸை நல்லா ஊற வச்சுக்கோங்க. அடுப்பு பற்ற வச்சாச்சு. இப்போ கடாயை வச்சிடலாம். கடாயை வச்சாச்சு, எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் காஞ்சிக்கிட்டு இருக்கு. எண்ணெய் காஞ்சிடுச்சு. பட்டை வகைகளை ஆட் பண்ணிக்கலாம். பட்டை வகைகள் போட்டாச்சு, நல்லா வெடிச்சிருச்சு. இப்போ வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டையும் நல்லா வதக்கிக்கோங்க. அது பொன்னிறமாக வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கறி நல்லா வேகட்டும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு கல் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கறி நல்லா வெந்துருச்சு. இப்போ சிக்கன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தயிர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ புதினா ஆட் பண்ணிக்கோங்க. பிரியாணி அரிசி ஆட் பண்ணிக்கலாம். பிரியாணி அரிசி போட்டாச்சு. இப்போ நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஒரு கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றியாச்சு. நெய்யில் வறுத்த முந்திரி பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் ஆட் பண்ணியாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மூடி நல்லா வேக வச்சிடலாம். பிரியாணியில் கறி அரை வேக்காடாக இருக்கும் போதே நம்ம அதை எடுத்து மசாலா போட்டு தனியாக வறுக்க போகிறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, சில பேர் பிரியாணியில் உள்ள கறியை சாப்பிட மாட்டாங்க. அதனால் இந்த மாதிரி நம்ம கறி வறுத்து சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். மசாலா போட்டு வச்சுருக்கோம். பிரியாணி ரெடி ஆகிட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் தான் நம்ம தம் கட்டணும். மல்லித்தலை ஆட் பண்ணிக்கோங்க. புதினா ஆட் பண்ணிக்கோங்க. பிரியாணி தம் கட்டியாச்சு. இப்போ வாழை இலை, அதாவது வாழை இலை கொழுந்து இலையை வச்சு அது மேலே வச்சிடலாம். தம் கட்டின பிறகு ஏன் வாழை இலை வைக்கிறோம் அப்படின்னா, சோறு நல்லா விரைச்சி போகாது, நல்லாயிருக்கும். மசாலா போட்ட கறி ரெடியாக இருக்குது. இப்போ வறுத்துடலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. சோம்பு போட்டுக்கோங்க. சோம்பு அடிச்சிருச்சு. இப்போ கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கறி எடுத்து போட்டுடலாம். ஆல்ரெடி பிரியாணியில் வெந்த கறி தான், லைட்டாக வெந்தால் போதும். இப்போ வெந்துட்டுருக்கு. சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. வாங்க வெங்காய பச்சடி ரெடி பண்ணிடலாம். வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. லைட்டாக கருவேப்பிலை, கொத்தமல்லி தலை, தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. லைட்டாக கல்லுப்பு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மோர் வெங்காயம் ரெடி ஆயிடுச்சு. கறி ரெடி ஆயிடுச்சு. வறுவல் ரெடி ஆயிடுச்சு. மோர் வெங்காயம் ரெடி ஆகிட்டு வாங்க இப்போ பிரியாணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா உதிரியாக இருக்குது. பாருங்கள், சுவையான பிரியாணி ரெடி. மோர் வெங்காயம், சூடான சுவையான பிரியாணி ரெடி. வாங்க சாப்பிட்லாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.